அதிமுக கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஜான் பாண்டியன். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணியில் இருக்கப் போகிறோம் என்ற கேள்விக்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் கூறிய பதிலால் அரங்கமே அதிர்ந்தது. நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தனக்கென ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருப்பவர்தான் ஜான் பாண்டியன். குறிப்பாக பட்டியலின மக்கள் மத்தியில் இவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஜான் பாண்டியன் அந்த கூட்டணி கட்சிகளுடன் இணக்கமான போக்கையே கடைபிடித்து வந்தார். ஆனால் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியது முதலாக ஜான் பாண்டியனின் போக்கில் மாற்றம் தெரியத் தொடங்கியது. முதலில் எப்பாடுபட்டாவது மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணியை உருவாக்கிவிட வேண்டும் என்று ஜான் பாண்டியன், புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் முயற்சி செய்து வந்தனர். ஆனால் பாஜக அதிமுகவை ஒட்ட வைக்க முடியவில்லை. இதையடுத்து ஜான் பாண்டியனின் தமா.மு.க., கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம், ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் பாஜக கூட்டணியில் தொடர்ந்து இருக்குமா அல்லது அதிமுக தலைமையில் அமையும் கூட்டணியில் இணையுமா என்ற சந்தேகம் இருந்து வந்தது. இந்த சூழலில் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஜான் பாண்டியன். அதாவது, தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் இல்லை, அதிமுக கூட்டணியிலும் இல்லை என அதிரடியாக அறிவித்தார். மேலும் திமுக கூட்டணியில் நீங்கள் சேர வாய்ப்பில்லைதானே என நிருபர்கள் கேட்டதற்கு, எப்படி நீங்க இதை முடிவு செய்யலாம்? திமுக கூட்டணியில் நாங்கள் சேரக்கூடாதா என்ன? அரசியலில் நண்பரும் இல்லை, பகைவரும் இல்லை என்கிற போது யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம் என்று கூறி பாஜகவையும் அதிமுகவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் ஜான் பாண்டியன். இதனால் ஜான் பாண்டியன் திமுக கூட்டணியில் இணையலாம் என அரசியல் களத்தில் பேச்சு எழுந்தது. இந்நிலையில் ஒரு தனியார் தொலைக்காட்சி சார்பில் சென்னையில் இன்று பேச்சரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமா.மு.க. தலைவர் ஜான் பாண்டியன் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்தார். சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை திமுக அரசு சரியாக கையாளவில்லை என்றும், மத்திய அரசுதான் அந்த சமயத்தில் பல உதவிகளை செய்தது என்றும் அவர் பேசினார். மேலும் பாஜகவிற்கு சாதகமாகவும் அவர் பேசி வந்தார். எந்த கூட்டணியிலும் தான் இல்லை என்று சொன்ன பிறகும் பாஜகவிற்கு ஆதரவாக ஜான் பாண்டியன் பேசுவதை கவனித்த நடுவர் அவரை மடக்குவதைப் போல, சரி அதெல்லாம் விடுங்க, உங்க கூட்டணி இப்போ எப்படி இருக்கு என்று கேட்டார். அப்போது சற்றும் யோசிக்காமல், தேர்தல் வரும்போது அதை தெரிஞ்சுக்குவீங்க, இப்போ எப்படி அதை சொல்ல முடியும் என கூற அரங்கத்தில் இருந்தவர்கள் அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். பாஜகவில் இருந்து விலகிய அதிமுக ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கும் என்று ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் எதிர்பார்த்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக அப்படி எதையும் செய்ததாக தெரியவில்லை. மேலும் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு சீட் ஒதுக்கவே அக்கட்சி தலைமை திண்டாடி வருகிறது. அப்படி இருக்கும்போது மத்தியில் அதிகாரத்தில் உள்ள பாஜகவுடனே கூட்டணி அமைத்து விடுவோம் என்கிற முடிவுக்கு ஜான் பாண்டியன் வந்துவிட்டதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.